Hey everyone, it's June 10th, Wednesday. என்னோட NQAM செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் பார்க்கலாம். அண்ட் தென் இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் எடுத்த ட்ரேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த NQAM செஷன், மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் என்ன பண்ணா, ETH என்ன பண்ணாங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கோ டு ஹை டைம் ஃப்ரேம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 18 ஓப்பன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி எண்ட் ஆகோடது. நமக்கு நேற்றே தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கேப்பில் இருந்தால், கேப்புங்கிற பாருங்கள், 1000 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆனால் பிஎம் செஷனில் அதை அப்படியே கொஞ்சம் ரெக்கவர் பண்ணால் ஆல்மோஸ்ட் 50% ரெக்கவர் ஆகிட்டு, அதுக்கடுத்து அப்படியே 18 ஓப்பன் ஆகிறப்ப ஒரு குட்டி கேப் டவுனு. அண்ட் தென் மார்க்கெட் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்காக ஒரு கன்சாலிடேட் பண்ணி கீழே போனால், விச் இஸ் என்னென்னா அந்த பிஎம் செஷனோட அந்த பைக்கோட டீலிங் ரேஞ்சோட 50% இங்கே இருக்க அந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ப்ரைஸ் ரொம்ப பொறுமையாக மேலே ஹைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், விச் இஸ் ஃபுல்லாக ஃப்ளோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி. நான் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா இன்னும் க்ளீனாக தெரியும். ரைட், இங்கே தெரியுதா மார்க்கெட் ஓப்பன் ஆனது அந்த ஹை 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 ஃபெயிலியர் ஸ்விங் ஐஸாகவே ஃபுல்லாக மார்க்கெட் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக லோவர் ப்ரைஸஸ் போயிட்டான். அதே மாதிரி லண்டனும் அதை கண்டினியூட் பண்ணிட்டான். அந்த எல்ஆர்எல் ஃபார்மேஷனை அப்படியே லண்டனும் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ப்ரைஸஸ் கண்டினியூட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த H1 கேப்பை ஃபில் பண்ணான். H1 நிமிஷம் ஏதோ ஒரு கேப் அந்த 30 மினிட்ஸா, ஐ திங்க் 30 மினிட்ஸ், 30 மினிட்ஸோட இந்த ஐஎஃப்இஜி இந்த ரேஞ்சோட நேற்று பிஎம் செஷனோட இந்த ரேஞ்சுக்கு டிஸ்கவுண்ட் ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் இந்த கேப்பை ஃபில் பண்ணால் அட் குவாட்ரண்ட் 3 ஆஃப் டெய்லி சைக்கிள். குவாட்ரண்ட் 3ல் ப்ரைஸ் அதை வந்து இது பண்ணிட்டு உங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட்டு பைக்கான மூவ் ஸ்டார்ட் ஆச்சு ப்ரீ ஈக்விட்டியில். அதாவது எனக்கு ஏஎம் செஷன் ஓப்பனில் 8:30க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு பெருசாக புல்லிஷ் கேண்டில். இது என்ன கேண்டல்னால் உங்களுக்கு இன்றைக்கி சிபிஐ டேட்டா ரிலீஸு, சிபிஐயோட கேண்டில் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அது உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ப்ரைஸ் வந்து 15 மினிட்ல ஒரு பெரிய மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட் வச்சுட்டான். எஃப்இஜி இன்வெஸ்ட் பிரேக்கர் உங்களுக்கு வந்து எம்எஸ்எஸ் வச்சுட்டான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல எந்த விதமான ஹையர் டைம் ஃப்ரேம் சீக்வென்ஷியல் இல்லை. அது ஒன்று தான் இங்கே வந்து குறைய, விச் இஸ் என்னென்னா மார்க்கெட் கிளாசிக்கான ஒரு டெய்லி ப்ரொஃபைல். இன்றைக்கி ஏஷியா ஓப்பன் மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு எல்ஆர்எல் க்ரியேட் பண்ணுறான். மேலே வந்து லிக்விடிட்டி ஸ்டில் பெண்டிங், டால் ஸ்டில் பெண்டிங். எந்த ஆசிட்டுமே இந்த ஹையை தூக்கலை. எந்த ஹையை பிஎம் செஷனோட ஹையை இஎஸ் தூக்கலை, ஒய்எம் தூக்கலை, யாருமே தூக்கலை. உங்களுக்கு ஆஸ் யூ கேன் சி, லெட் மீ ஷோ யூ. இதில் பாருங்கள், இந்த ஹையை யாருமே தூக்கலை, இஎஸும் தூக்கலை, ஒய்எம்மும் தூக்கலை. உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ஸ்டில் பெண்டிங் அட் த ஹைஸ். ஸோ நமக்கு இன்றைக்கி நியூயார்க் ஃப்ரேம் பண்ணுறப்ப ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. எப்படின்னா ஒன்று இங்கே ஓப்பன் ஆகி இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி, இல்லைனா மேலே போகிற பாசிபிலிட்டி. பட் ஏன் புல்லிஷ்கான பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்கிறேன்னா, லெட் மீ கோ டு த ஆர்டிஹெச். ஓகே, ஆர்டிஹெச் போயிட்டு நான் வந்து ஈக்விட்டி ஓப்பனுக்கு வரேன். வெயிட், திஸ் இஸ் த ஈக்விட்டி ஓப்பன். மார்க்கெட் வந்து நீங்கள் ஆர்டிஹெச் இன்றைக்கி வர போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். அது விச் இஸ் ஓப்பனிங் ரேஞ்சு கேப்போட கீழே ஓப்பன் ஆகும். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் இது, இன்னோட ஓப்பனிங் இது. இங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னா உங்களுக்கு ஆஸ் யூ கேன் சி நியர்பையில் இருக்க ஒரே எல்லோ நேற்று பிஎம் செல்ஸ் லிக்விடிட்டி அதை ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். ஓகே, இதை அட்டாக் பண்ணிட்டான். இப்போ இங்கேருந்து செல் ஸ்டார்ட் ஆக போதா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி யோசிங்க. இந்த இடத்துலேருந்து செல் ஆக போகிறதா இருந்தால் எங்கே எவ்வளோ தூரம் போகலாம், பை ஆகிறதா இருந்தால் எங்கே போகலாம் அப்படிங்கிறத பாருங்கள். செல் ஆகிறதா இருந்தால் எங்கே போக முடியும், ஒரே டார்கெட்டு நேற்றோட லஞ்ச் லோஸ். வேறு ஏதாவது ஒரு இன்பிட்வீன் லோஸ் இருக்குன்னு கேட்டால் ஆப்வியஸாக நாட். ஏன்னா 1 ஹவரில் வச்சு பாருங்கள், இங்கே ஆர்டிஹெச்சோட பிபிஆர், ஆர்டிஹெச் பிபிஆரை மார்க்கெட் கீழே உள்ளே வந்துட்டு மார்க்கெட்டு பிஎம்மோட செல்ஸ் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி ஆர்டிஹெச்சோட பிபிஆருக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட்டு. அதே மாதிரி இது ஆர்டிஹெச்சோட பெர்ஸ்பெக்டிவ். இடிஹெச்க்கு வந்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து அந்த 15 மினிட்டோட கண்டினியூஷன் ஃபேர் வேல்யூ கேப்பு. நான் சொன்னால் பார்த்தீங்களா, உங்களுக்கு சிபிஐ ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு, மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட்டோட ஓப்பன் ஆன இந்த யூனிகார்ன் மாடல் விச் இஸ் ஹை டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு 15 மினிட்டோட ஃபேர் வேல்யூ கேப் கொடுத்துச்சு. அதை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிட்டான் 9:30க்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல பாருங்கள், லோ டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இது சிபிஐ கேண்டில் லேட்டாக அடுத்து ரிலீஸ் ஆனது. இந்த இடத்துல அக்யூமுலேஷன் உங்களுக்கு வந்து ஒரு மேனிப்புலேஷன் டுவர்ட்ஸ் த 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டிஹெச்சோட 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டிஹெச்சோட லாஸ்ட்டு செல் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிருச்சு. உங்களுக்கு ப்ராப்பராக எல்லா லிக்விடிட்டிஸும் பர்ஜ் ஆகிருச்சு இந்த ஏரியாவில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இடிஹெச்லையும் தேர் இஸ் நோ மோர் லிக்விடிட்டி ஸ்பெண்டிங், ஆர்டிஹெச்லையும் தேர் இஸ் நோ மோர் லிக்விடிட்டி பெண்டிங் அட் த லோஸ். ஸோ நமக்கு லிக்விடிட்டி கலெக்ட் ஆனனால இங்கே இவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட் கொடுத்துட்டான். ஐ வாஸ் இன் ஹெசிடேஷன் பிகாஸ் இங்கே நமக்கு எந்த விதமான சீக்வென்ஸிலும் 9:30 லோவில் கிடையாது. நமக்கு ப்ரீ மார்க்கெட் லோஸில் கரண்ட் டே லோவில் மட்டும் ஒரு 90 இருந்திருக்கும் இந்த இடத்துல. ஓகே, இஎஸ்ஒன்ஐஎம் இந்த லோவை தூக்கலை. இதை தவிர தேர் இஸ் நோ சீக்வென்ஷியல் எஸ்எம்டி ஃபார் திஸ் ட்ரேட். ஒரே ஒரு சிங்கிள் சைக்கிள் தான் இருக்குது கிராக் அண்ட் கோரிலேஷனில். ஓகே, ஃபில் அண்ட் ஃபில் இருந்துச்சான்னு கூட நான் பார்க்கல. நான் எனக்கு தேவை ப்ராப்பர் சூப் வச்ச மாதிரி எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்து இவனும் ஃபில் பண்ணிட்டான், இஎஸும் ஃபில் பண்ணிட்டான். வெயிட், ஒய்எம் ஃபில் பண்ணான்னு பார்த்துக்கிறேன் பிகாஸ் ஓகே, ஒய்எம் ஃபில் பண்ணிட்டான்,
இஎஸ் ஃபில் பண்ணிட்டான், என்கியூயும் ஃபில் பண்ணிட்டான். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எந்த விதமான சீக்வென்ஷியலும் கிடையாது. ஒரே ஒரு சீக்வென்ஷியல் ப்ரீ மார்க்கெட்டில் இருக்குது, இந்த 930 எதுவுமே கிடையாது. சரி ப்ரோ, அப்புறம் எதுக்கு லாங் போனீங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல பிக்சர் பர்ஃபெக்டாக கிடையாது. ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப் இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு கிளாசிக்கான பை மாடல்னு. இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் மேக்கர் மாடல் ஈஸியாக எப்படி வேணால் சொல்லலாம். நம்ம ஒரிஜினல் கன்சாலிடேஷன், ஸ்டேஜ் ஆஃப் அக்யூமுலேஷன், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எஸ்எம்ஆர் ஒரு 90 கொடுத்துச்சு எஸ்எம்ஆர் லெவலில். அங்கே வந்து உங்களுக்கு ஹை டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்பு, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சக்ஸஸ் இப்படி கொடுத்துட்டான். உங்களுக்கு பை மாடல் ஆக்டிவேட் ஆக போகுதுங்கிறத இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இங்கே வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனும் சொல்லலாம், இல்லை செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல வந்துச்சு. இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களுக்கு வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு டேப் கொடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான உங்களுக்கு அந்த இடத்துல எஸ்எம்டி இல்லை, பட் வந்து கிளாசிக்கான பை மாடலு, கிளாசிக்கான டார்கெட்ஸு. இங்கே ஸ்கேல்ப் மாதிரி பண்ணுறவங்களுக்கு சிபியோட ஹைஸ் டார்கெட்டு, இல்லை டால் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரிஜினல் கன்சாலிடேஷனோட ஹை தான் டார்கெட்டு. நீங்கள் ஆர்டிஹெச்சில் வச்சு பார்த்தாலும் அதுதான் டார்கெட். நான் ஆர்டிஹெச்சில் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஆர்டிஹெச்சில் ஆஸ் யூ கேன் சி மார்க்கெட் ஓப்பன் ஆகி நான் சொன்ன மாதிரி பிஎம்மோட லோஸ் ஏர்ன் பண்ணிட்டு, அப்போ டார்கெட் என்ன, பிஎம்மோட ஹைஸ் தான். லோ கட்டு ஹை 1 ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இன்டர்னலு 1 ஹவர் எக்ஸ்டர்னலு எல்லாமே மார்க்கெட் மேக்கர் மாடல் எல்லாமே அலைன் ஆகிட்டு இந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் கவுண்ட் தெரிஞ்சிருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே சீக்வென்ஷியல் எஸ்எம்டி மட்டும் இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல ஐஎஃப்இஜிலையோ இந்த இடத்துல பிரேக்கர்லையோ எங்கேயும் ட்ரேடு போடாது. இது உண்மையிலே ஒரு பை கர்வ் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதை அப்படியே ஓட விட்டேன். இந்த மார்க்கெட் சக்ஸஸ் கொடுத்து 4 புல்லிஷ் வராலியை வச்சுச்சு, இன்னும் 3 செல் கேண்டில் வந்துச்சு. நான் இந்த 3 லிமிட்டு போடல, என்ட்ராவில் வெயிட் பண்ணேன். இந்த லாஸ்ட்டாக டிஸ்கவுண்டில் இருக்க ஓடியில் இருக்க ஒரு ஃபேராலிக்கு அப்போ டாப் கொடுத்துட்டு இங்கே ரிஜெக்ட் ஆனோம். எங்கே இந்த இடத்துல 9:42 வந்து எனக்கு செகண்ட்ஸில் வந்து ஷிஃப்ட் கொடுத்தான். அழகான ஷிஃப்ட் தெரியுதா உங்களுக்கு? இந்த கேண்டில் பிரிண்ட் அவரோட அழகான ஒரு பை ஸ்ட்ரக்சர். இதை நான் வந்து வெயிட் பண்ணேன், பிகாஸ் தேர் இஸ் நோ சீக்வென்ஷியல். ஓகே, நான் சிபிஐ ஹைஸை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு வேளை செல் கவ் ஆரம்பிச்சிட போகுது, இன்னொரு எஸ்எம்டி ஏதாவது கொடுத்துட போகிறானோன்னு ஒரு பயத்தில் இந்த கவ் நான் எடுக்காமல் வெயிட் பண்ணி எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு நான் வந்து இதை ஓடிக்கு வர விட்டு இங்கேருந்து இந்த 2 கேனில் எனக்கு ஒரு இன்வெஸ்ட் வராலியாக கொடுத்தான். இந்த இடத்துல என்ட்ரியை போட்டேன். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பார்த்து என்ட்ரியை போட்டு எஸ்எல் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். டார்கெட்டிங் டுவர்ட்ஸ் த பிஎம் பை சேல் லிக்விடிட்டி விச் இஸ் அரௌண்ட் 250 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு. ஓகேயா, இதுதான் என் டார்கெட்டு. அழகாக ஏற்றினான், அழகாக ஏற்றி ஆர்டிஹெச் கேப்பு ஃபில்லு, ஓப்பனிங் ரேஞ்சு கேப்பு ஃபில்லு கொடுத்தான். ஃபில்லு கொடுத்துட்டு நியூ டே ஓப்பனிங் கேப்லேயும் எந்த வித ரிஜெக்ஷனும் கொடுக்காம மேலே க்ளோஷர் வச்சுட்டான். என் டார்கெட்டுக்கு ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்னடா இது இவ்வளோ சீக்கிரமாக 250 பாயிண்ட்ஸ் போதே, கேப்சர் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டேன். பட் அங்கே தான் ஒரு சிக்கம் ஆகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டட் கம்மிங் லோவர். இங்கே வந்து ஒரு ஐஎஃப்இஜி கொடுத்தா, நான்லாம் பயப்படவே இல்லை. ஹை டைம் ஃப்ரேம்லாம் கன் மாதிரி இருக்கான். இங்கே தெரியுதா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரு? கன் மாதிரி ஏற்றி நிறுத்திட்டான். இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் ஆகாமல் ஒரிஜினல் கன்சாலிடேஷன் அண்ட் ஆகாமல் ப்ரைஸ் கீழே வர சான்ஸே கிடையாது. எந்த ஆசெட்டும் எடுக்கல, அது இஎஸ் எடுக்கல, ஒய்எம் எடுக்கல, யாரும் எடுக்கல. ஸோ there is no chance market can go lower. So I was waiting for the any internal to fill and then continuate the curve. மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த எஃப்இஜி தான் ஒரே கதை. மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக்கரை ஃப்ளிப் பண்ணிட்டான். இந்த இடத்துல வந்து ஷார்ட் போக மாட்டாங்க, யாராவது ப்ரைஸ் ஆக்ஷன் யாராவது போயிருந்தால் அவங்க ஸ்டாப் ஹண்ட் ஆகிறதுக்கு இந்த இடத்துல இந்த எஃப்இஜி தான் இருக்க ஒரே இன்டர்னல் எஃப்இஜி. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, அது ஃபில் பண்ணிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்தான். ஃபில் பண்ணால் டுடே ஓப்பனு இந்த கேப்போட 50% எல்லாமே டாப்பாக இங்கே ரிஜெக்ட் ஆக ஆரம்பித்தான். சரி, இங்கேருந்து போய்டுவான் போல் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணேன். பட் இந்த இடத்துல தடுமாற்றம் தெரிஞ்சு 1 2 3 4 கேனில் பாருங்கள், செம்ம ஒரு விக்ஸாக வச்சுட்டு போனான். அதே மாதிரி இந்த எஃப்இஜிலேருந்து இன்னொரு கீழே வந்துட்டான். ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட், இது போக மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. பட் கீழே வந்துட்டான். கீழே வந்தோடனே இந்த ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள், 10 AM ஓப்பன், 15 minute ஃபேர் வேல்யூ கேப், 1 minute டிஸ்பிளேஸ்மெண்ட், 10:01 ஓப்பன் லோ, 15 minute ஃபேர் வேல்யூ கேப், லோ டைம் ஃப்ரேம் டர்ட்டில் சூப்பு, 1 minute பிரேக்கர். இதுக்கு மேலே ஒரு A+ ட்ரேட் வந்து கடவுள் தான் வந்து கொடுக்கணும் உங்களுக்கு. யாராவது வந்து இந்த ட்ரேட் எடுக்கலை, உங்களுக்கு வந்து எஸ்எஸ்எம்டி தான் இல்லை, பட் ஆப்வியஸாக உங்களுக்கு நார்மல் எஸ்எம்டி இருக்குது. 953 லோவாக 10 AM தூக்கிட்டான், இஎஸ் தூக்கலை. உங்களுக்கு கிளாசிக்கான ஐசிடி சொன்ன சில்வர் புல்லட்டு, உங்களுக்கு வந்து என்ன மார்க்கெட் மேக்கர் மாடல், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனு, என்ன வேணால் நேம் வச்சுக்கோங்க. ப்ராப்பரான ஒரு A+ ட்ரேடு, 10 AM PO3, மார்க்கெட் மேக்கர், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனு, க்ளீன் டால் டுவர்ட்ஸ் த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, லோவர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி எல்லாமே இருக்குது. பிரேக்கர் ஷிஃப்ட்டு, பிரேக்கர் ப்ளஸ் எஃப்இஜி டேப்பு. இந்த இடத்துல என்ட்ரியை போட்டு டார்கெட் அங்கே வச்சிங்கன்னா ஈஸியாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுவீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ், ஈஸி பாயிண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன்னா எஃப்இஜி பிரேக்கர்லாம் வெயிட்டே பண்ணல,
எனக்கு இந்த இடத்துல வந்து டர்ட்டில் சூப் வச்சான் பாருங்க, எனக்கு அங்கேயே தெரிஞ்சிச்சு இதுதான் லோனு. ஐ வாஸ் லைக் செம கன்ஃபர்மேஷனு. இந்த ட்ரேடு வந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இங்கே ஒரு என்கியூ அடிச்சிருந்தேன், இங்கே இன்னொரு என்கியூ அடிச்சிட்டேன். உங்களுக்கு நான் வந்து எக்ஸிக்யூஷன் ஆட் பண்ணுறேன் கடைசியாக பாருங்கள். இங்கே ஒரு என்கியூ ஆக்சுவலி ஆட் பண்ணி இந்த ஃபேர் வேல்யூ டேப் பண்ணி இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்தல ஒரு என்ட்ரி. இந்த இடத்துல டர்ட்டில் சூப் வச்சான் பாருங்கள், லோவர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட்டு, சாரி லோவர் டைம் ஃப்ரேம் சூப்பு. இந்த சூப் வச்சத்தில் இங்கே ஒரு என்ட்ரி ரிஜெக்ட் ஆகிறத பார்த்து இங்கே ஒரு என்ட்ரியை போட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் pretty sure மார்க்கெட் வில் கோ ஹையர்னு. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா லெவரேஜிங் பண்ணணும், ஹெவி சைசிங் போகணும். க்ளீனஸ்ட் டால், எந்த ஆசெட்டும் அந்த ஹை எடுக்கல, தேர் இஸ் நோ வே மார்க்கெட் கேன் கோ லோவர். அந்த மாதிரி ஒரு மாதிரி எனக்கு வந்து 100% ட்ரேட் வின்னிங் ட்ரேட்னு தெரிஞ்சிச்சு இந்த சென்ஸ். சம்டைம்ஸ் போகலாம் கீழே, பட் ஐ வாஸ் இன்னும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எனக்கு இருக்குது ஒரு நம்பர்ஸ் மேக் பண்ணணும்னா அதுக்கு சில ரிஸ்க் வச்சு தான் ஆகணும். நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த கர்வில் போய் டீப் அடிச்சுனா எனக்கு 4000 சம்திங் நான் பேக் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி. பட் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா இந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் கொடுத்து தான் இன்னொரு கண்டினியூஷன் ட்ரேட் கண்ணுக்கு தெரியுது. தேர் வாஸ் another entry model coming in the play. So I was like adding extra position, leveraging the trade, over risking the trade. I was like worth the risk. In case இந்த பைக் கேண்டில் இப்படி போயிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி போய் இன்னொரு லெகு வச்சு அப்படியே கீழே போயிருந்தா கூட I was so happy taking that loss, because I was pretty sure market will go higher. This is my A+ model. This is a cleanest form of A+. ஸோ இந்த இடத்துல ஒரு அடி வாங்குறது எனக்கு சந்தோஷம்தான். ரூல்ஸ் வந்துச்சு, ப்ராப்பர் A+. இது ஒர்க் ஆச்சுன்னா ஐ வில் பேக் டன் ஆஃப் மணி. அதனால எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஒர்த் த ரிஸ்க் தான். எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அத்தனை ட்ரேடு ஒர்க் ஆகிருக்குது. ஸோ வந்து நான் இந்த இடத்துல ஹெவி சைசிங் போனேன். எவ்வளோ சைசிங் போனேன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டாப்பு இங்கேருந்து ஆவரேஜ் பிரேக் வேணும், இங்கே வந்து விழுந்து போச்சு. இங்கே ட்ரேடை போட்டோடனே இந்த இடத்துல வந்து விழுந்துருச்சு. விழுந்தவொடனே ஐ வாஸ் லைக் 2 என்கியூ வருது, லைட்டாக இழுத்தாலே 1000. நான் ஐ வாஸ் இந்த இடத்துல லோலர் வச்சிட்டேன். எனக்கு வந்து லோலர் எஸ்எல் வைக்கிறப்ப 1000 தான், 1000 எஸ்எல்லா டார்கெட்டு வந்து 7000 டார்கெட்டு வச்சு 2 என்கியூ போட்டு ஓட விட்டேன். இங்கே ஒரு பிரேக்கர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு, இங்கே டேக் கொடுத்தான். இதுக்கடுத்து இந்த எஃபிஜிக்குள்ளே வரக்கூடாது, டேக் கொடுத்துட்டு அழகாக ஏற்றிட்டான். ஓகே, அழகாக போயிடுவான்னு பார்த்தா அங்கே போயிட்டு கீழே வந்து இன்னொரு மைக்ரோ கொடுத்து கொஞ்சம் அரைச்சி, இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சல் தான், இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு அரைச்சல். பட் ப்ராப்பராக ட்ரேட் எடுத்தவங்க யாருக்கும் எஸ்எல் அடிச்சிருக்காது. இங்கே ட்ரேடை போடுவீங்க, எஸ்எல் இங்கே வைப்பீங்க, ட்ரையல் இங்கே பண்ணுவீங்க, எந்த இதுலையும் உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிருக்காது. ஒரு 5 நிமிஷத்தில் வேண்டிய அடிக்க வேண்டிய டிபியை ஒரு 20 நிமிஷத்தில் அடித்தான். மற்றபடி டிபி அடிச்சிட்டான். 150 பாயிண்ட் கண்டினியூஷனில் எடுத்தவங்களுக்கும் டிபி, கீழே எடுத்தவங்களுக்கும் டிபி. கீழே எடுக்காமல் விட்டவங்க இங்கே எடுத்துருக்கலாம். தட்ஸ் இட். கர்வ் கொஞ்சம் சிக்கமான கர்வ் தான், சும்மா கொஞ்சம் அரைச்சி தான் போனான். பட் டெலிவர்டு 250 பாயிண்ட்ஸ். சூப்பரான ஒரு சூப்பரான டெலிவரன்ஸ் இந்த சென்ஸ். போயிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் போனதே ஒரு சந்தோஷம். ஏன்னா செத்துக்கிட்டு இருந்தான். இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, பக்கத்தில் 20 பாயிண்டில் போயிட்டு இங்கே ஒரு அரைச்சல் போனோடனே எனக்கு ஐ வாஸ் லைக் ஹாப்பி. $7,000 பேக்டு. ஐ க்ளோஸ் த சார்ஜ் ஓவர் தேர். ஏன்னா தெரிஞ்ச சார்ஜ் தான், என் டார்கெட் அடிச்சிச்சு, என் டார்கெட் புல்லிஷும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கடுத்து இந்த பைக்கை வந்து எஸ்எஸ்எம்டி இல்லைனா ட்ரேட் எடுக்க மாட்டேன்னு தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள்ஸ் ஃபாலோயிங் த ரூல்ஸ். பட் இந்த இடத்துல நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண கேட்டால் ஆப்வியஸாக கிடையாது. எனக்கு அந்த இடத்துல 90 இருந்துச்சு. ஆப்வியஸாக ப்ரீ மார்க்கெட் லோஸில் 90 இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து இன் சம் சினாரியோஸ் மார்க்கெட் வந்து சீக்வென்ஷியல் எஸ்எம்டி இருந்தால் தான் மார்க்கெட் நகருங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஓகேயா? ஸோ ஐ வாஸ் லைக் pretty sure மார்க்கெட் மேக்கர் மாடல் ஸ்டார்ட் ஆகிருச்சு, இந்த இடத்துல போக போகிறான்னு தெரிஞ்சிச்சு. ஐ வாஸ் லைக் worth the risk, worth the price action, ஈஸியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி, ஈஸியஸ்ட் கர்வு, எல்லாமே அலைன் ஆயிடுச்சு எனக்கு. அந்த எஸ்எஸ்எம்டிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் இல்லை. ஸோ ஐ டுக் தட் ரிஸ்க். இஃப் இன் கேஸ் ஐ ஹெசிடேட்டட், அதுன்னு உட்காந்துருக்க மாட்டேன். ஆப்வியஸாக வாட்ச் பண்ணியிருக்கணும் இந்த இவ்வளோ பெரிய மூவ். 250 பாயிண்ட்ஸ் போகுதுன்னு தெரிஞ்சு அதை எடுக்காமல் விட்டுருந்தா ஐ வில் ஃபக் அப் த $7,000. இந்த இடத்துல ஐ மேட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் லாங்ஸ் விச் ஐ டுக். பட் இதுக்கடுத்து வந்த செல்லுக்கான பிரேக் டவுன் தரேன். இதை எடுக்காதவங்க கேன் டுக் திஸ் செல், பிகாஸ் நான் சொன்ன பிஎம் பைசேல் லிக்விடிட்டியோட அலைன் ஆனது தான் 4 ஹவரோட இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. நேற்றோட செல் கவுக்கான இன்டர்னல் இருக்கிற ஒரே இடம் பிஎம் பைசேல் லிக்விடிட்டி தான், அந்த இன்டர்னல். அதை இன்றைக்கி எடுத்து தான் ஹையர் டைம் ஃப்ரேம் படி நான் எடுத்தது மேனிப்புலேஷன், இன்னொரு டே படி நான் எடுத்தது டிஸ்ட்ரிபியூஷனாக நான் கேல்குலேட் பண்ணி இன்றைக்கி நான் எடுத்தேன். ஏன்னா இன்னொரு டே படி பெர்ஸ்பெக்டிவ் பாருங்கள். இன்னொரு டே படி PO3 பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன், லண்டன் மேனிப்புலேஷன், நியூயார்க் டிஸ்ட்ரிபியூஷன். நான் எடுத்தது இன்னொரு டெய்லி ப்ரொஃபைல் படி டிஸ்ட்ரிபியூஷன். ஹையர் டைம் ஃப்ரேம் படி நான் எடுத்தது மேனிப்புலேஷன். இன்டர்னல் போகிறான், அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்டர்னல் போவோம். ஸோ இந்த இடத்துல so many traders shorted the market, those who didn't take the longs. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே ஒரு LRL கிரியேட் பண்ணிட்டான் லோஸில். உங்களுக்கு மேலே ஒரு மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல்
90 மினிட்ஸ் சீக்வென்ஷியல். இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஸ்டேஜ் ஆஃப் சீக்வென்ஷியல் இருக்குது. உங்களுக்கு 4 ஹவர் எஃபிஜி ஃபில் அண்ட் ஃபில் இருக்குது. ஒய்எம்மோட 3 ஸ்டேஜ் சீக்வென்ஷியல் இருக்குது. 4 ஸ்டேஜ் சீக்வென்ஷியல் ஆப்வியஸாக டெய்லி வேறு இருக்குது அந்த இடத்துல. ஒய்எம் வாஸ் ஸோ க்ளீன் கீழே இருந்தான். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல 4 ஸ்டேஜ் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி ஃபார் தி ஷார்ட். ஸோ திஸ் ஷார்ட் இஸ் ஆல்சோ A+1 ஃபார் தோஸ் ஹூ டிடன்ட் டுக் திஸ் லாங்ஸ். இதுவும் இஃப் இன் கேஸ் இந்த லாங் எடுக்கலன்னா ஐ வாஸ் லைக் இந்த லாங் போதுன்னு தெரிஞ்சிச்சு. ஐ வாஸ் pretty sure market is going to that high manipulation. அந்த 4 hour ஃபேர் வேலி கேப் இருக்குது ஆர்டிஸ்டோட பிஎம் பை சைடு. ஸோ ஐ டுக் திஸ் லாங். இது எடுக்கல, இந்த இடத்துல எசிடேட் பண்ணிட்டீங்க, இல்லை இந்த இடத்துலையும் எடுக்க எஸ்எஸ்எம்டிலன்னு பயந்துட்டிங்கன்னா திஸ் செல் வாஸ் அ பிக்சர் பர்ஃபெக்ட் ஷார்ட்ஸு. இப்போ எப்படி நான் வந்து பைஸுக்கு ஒரு எல்ஆர்எல் காட்டினேன், ஏஷியாவோட ஹைஸு லண்டனோட ஹைஸ்னு ஒரு எல்ஆர்எல் காட்டினா, இந்த இடத்துல எல்ஆர்எல் காட்டினேன், ஒரு ஷிஃப்ட்டு காட்டினேன், இங்கே என்ட்ரியை போட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல காட்டுறேன், இங்கே ஒரு எல்ஆர்எல் காட்டுறேன், நோ எஸ்எஸ்எம்டி லோ, இது ஷிஃப்ட்டை காட்டுறேன், எஸ்எஸ்எம்டி மேலே காட்டுறேன், 4 hour இன்டர்னல் காட்டுறேன், அங்கே 1 hour இன்டர்னல் காட்டினேன் பைஸுக்கு கான்ஃப்ளன்ஸாக, இங்கே 4 hour இன்டர்னல் காட்டுறேன், டெரல் சூப் காட்டுறேன், 10:30 PO3. 10:30ங்கிறது புது 90 மினிட்ஸ் குவாட்ரண்ட் ஓப்பன். இந்த 90 மினிட்ஸோட ஓப்பனாக அழகாக இந்த இடத்துல ஷிஃப்ட் இங்கே ஒரு டேக் கொடுத்துட்டு அகெயின் ஒரு கர்வ் அழகாக டிஸ்ட்ரிபியூட்டட் லோவர் 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 லோவர். அதுதான் டால் போயிடுச்சுட்டு. டால் இஸ் 930 லோ, நான் எஸ்எஸ்எம்டி லோ, 4 hour இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். தட்ஸ் இட் கைஸ் ஃபார் டுடேஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ செட். இந்த இடத்துல பைக்காவுக்கும் ப்ராப்பர் டெலிவரன்ஸ், செல்காவும் ப்ராப்பர் டெலிவரன்ஸ், பைக்கும் ஐ செட் யூ த கான்ஃப்ளன்சஸ் எவ்ரி திங். செல்லுக்கும் தெர் ஆர் ஸோ மெனி கான்ஃப்ளன்சஸ். ஆப்வியஸாக ரெண்டுமே குட் ட்ரேட்ஸ். ஆக்சுவலி செல் இஸ் ரொம்ப குட்டு, ரொம்ப க்ளீனான ட்ரேட். ஏன்னா அதுதான் ப்ராப்பர் எஸ்எஸ்எம்டி, ப்ராப்பர் இன்டர்னல் டெக்ஷன் எல்லாமே. 930 வந்ததும் ப்ராப்பர் இன்டர்னல் எஸ்எஸ்எம்டிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் இல்லை, மற்றபடி கான்டெக்ட், நரேட்டிவ், ஃப்ரேம் ஒர்க்கு, டால் எல்லாமே க்ளீன். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. அதில் அட்டாச் மை லாங்ஸோட எக்ஸிக்யூஷன் வந்து அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். see you all in the tomorrow's breakdown. டாடா பாய்.